வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அண்ணன் சிலிண்டரை அடுப்புல பற்ற வைக்க, இன்னொரு பக்கம் பொண்ணு நெத்தியில தாத்தா போட்டு வைக்க, இங்க குரங்கு கிட்ட கொடுத்தாங்களாம் பிஸ்கட்டு, இன்னொரு பக்கம் பொண்ணு அவசரப்படுத்தி வேகமா தாலியை கட்டு. இங்க நடக்க இருக்குதான் கல்யாணம், கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வச்சிருந்த சாம்பாரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஐயச்சி, காலங்காத்தால நிம்மதியா தூக்க முடியுதா? ஒரே கரைச்சலா இருக்கு, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா, சொல்றத கேளு. நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. ஃப்ரீயா ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க, கதகளி குச்சிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாம நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். டேய் மச்சான், கரடி பொம்மாடா, எவ்வளவு பெரிய கரடி பொம்மா. இதுல இன்னும் ஒரு போட்டோ எடுத்தனா? இல்ல உட்கார்ந்து எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அப்ப சரி உட்காரு. நல்ல வேலை யாரும் பார்க்கலப்பா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அடச்சி, ஜலதோஷம் என்னை தொட்டது. ஆமா, சேரன்னு கொஞ்ச நேரத்தில் உங்களை விட்டது. டேய் மச்சான், உனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்துருக்கா. அதுல என் பேரை நீ கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா, எப்படி காப்பாத்துறன்னு மட்டும் பாரு. அடி போத இல்ல, நான் ரொம்ப கோளாறு தானே. இல்ல உனக்கு என்ன தெரியும்? இல்ல உனக்கு என் வேலையை பத்தி என்ன தெரியும்னு கேட்க. நானா சீட்ல உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்படித்தான் டப்பாவுக்கு ஒழிக்காம அப்படி மொல்லமா. ஐயோ கொட்டிருச்சே. ஏங்க நீங்களே சொல்லுங்க, ஒரு டிராபிக்ல ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் நிக்க முடியும்? ஐயோ, இதனால வீட்டு வேலை எல்லாம் கெட்டு போகுதே. அதான் இங்கனுக்குள்ளே காய்கறி நறுக்கி அப்படி கொண்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இங்க சாரு ரொம்ப டெரர், எதுவா இருந்தாலும் சும்மா பேச மாட்டாரு, இப்படி அடிச்சுதான் பேசுற. ஐயோ, பழுசட்டு கலந்துட்டேன். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. மகனே, இப்ப இந்த பானைய டிங் 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 இங்க பண்ணு பாப்போம். ஐயோ, கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்க. ஏமா அந்தாமா பொண்ணு பக்கத்துல போண்டாமா. இது நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்தப்போ அப்புறம் என்ன சாம்பார் இருக்கும்? இருக்கு, ஒரு அண்டா நிறைய இருக்கு. இன்னும் அண்டா நிறைய இருக்கு. அப்ப எதுக்கு மாசம் மாசம் பாத்துட்டு இருக்கே? அது ஒரு ஓரமா இறக்கி வைங்க. சார், நம்ம கடையில் உள்ள ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா, எப்படி குத்துனாலும் டீ உடையவே உடையாது. ஏன் நீங்க குத்துனா கூட உடையே உடையாது. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீ? பாத்தீங்கன்னா அப்படியா நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. இங்க பொண்ணு கழுத்துல மாப்பிள்ள தாலிய கட்ட, இல்ல சாரி தாலிய போட, இன்னும் தாலிய போட. ஆமா, முடியலாம் மாட்டிக்கிடுச்சு. அப்படியா? ஆமாப்பா. சார், வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. அடே, என்னடா நடக்குதுங்க? மாப்பிள்ளங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவன் வேண்டாம் பின்னாடி போட்டு வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு ஓடுறான். அதே 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் காலம் போய், இது வந்து 2K கிட்ஸ் காலம். அதனால பொண்ணு ரொம்ப அவசரப்படுதுப்பா. அவசரப்பட்டு ஒன்னு அண்ணான்னு சொல்லிட போற. அவர் வேற வாட்சி வந்து தாலியை கட்டிட போறான். சீக்கிரமா கட்டுப்போ மாப்பிள்ள தாலியை. உள்ளமே உனக்கு தான், உசுரே உனக்கு தான். கல்யாண வீடுன்னு ஆட்டம் போட்டோம் அப்படின்னு குதூகலமா இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளே அடிக்கலாம். சரி, கல்யாணத்துல 2 பேருக்கு விருப்பம் தான். உங்களை யாருக்காச்சும் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அவருக்கு பிடிக்கலையாப்பா, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். சரி வீடு, பயப்புல ஏதோ பார்க்க கூடாத பார்த்துட்டு வாய பழக்குது. ஆஹா, இந்த இடம் சரிப்பட்டு வராது, நம்ம வேற இடத்துக்கு போலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இங்க பாருங்க நண்பர்களே, இது என்னோட பிசினஸ் பார்ட்னர். பார்ட்னர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், முத மேல அந்த கையெடு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இங்க பாருமா பொண்ணே, நீ ரொம்ப தீர்க்காயுஷியா இருக்கணும். டேய், நீ மத கண்ணை திறந்து பாடுறா, பொண்ணு இங்க இருக்குடா. ஐயோ, வீட்டுல கண்ணாடி மறந்துட்டு வந்துட்டேன். என்னது சுத்தமா? யாருக்கிட்ட சார் சுத்தத்தை பத்தி பேசுறீங்க? நாளா ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது 100 தடவை கை கழுவுமா. கொடுங்க சார் அந்த தட்டை. அப்புறம் சார் உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் எல்லாரும் சௌக்கியமா? அப்படி கொடுங்க சார்.
அப்புறம் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா? அவங்களும் ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க. அடுத்து வாங்கி வைங்க வாங்க. இது ஒன் வே பைபாஸ் ரோடு. சும்மா பாலத்துல இருந்து வண்டி சர்றோன்னு கீழே இறங்கும். அங்கிள் நம்ம கல்யாணம் முடிஞ்சு வண்டியில தானே வீட்டுக்கு போறோம். ஆமா, அப்ப இதே பாலத்துல கூட்டு போங்க. வண்டி ஃபுல் லோடு, ஹெவி வெயிட். சரி, டயர் தான் வெடிச்சு வண்டியில லோட தட்ட போறாங்கன்னு பார்த்தா சரி, நம்மளும் ஆசைப்பட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரங்குக்கு அன்னைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஒன்று வாங்கி கொண்டு கொடுத்தேன். கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்கட் கூட வாங்க மாட்டான்ட்டாங்க. அவ்வளோ பேர் லைன் கட்டி பின்னாடியே போறாங்க. வந்து பார்த்து அடே எவன்டா அவன்? நான் இருக்கும்போது எங்க ஏரியாக்குள்ள இவ்வளவு தைரியமா வந்து சண்டை போறது? ஐயோ வாரானே, ஓடு 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 ஓடு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. திடீர்னு நீங்க இதை பார்த்துட்டு என்னடா இவன் சாப்பாட்டு கூட மேல தொங்க விட்டுருக்கான அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவன் வண்டிக்கு சார்ஜ் போடுறது லட்சணம் தான் அப்படி. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இப்படி ரோட்டுக்கு நடுவுல மரம் இருக்குன்னு பார்த்த உடனே பார்த்து பயந்துராதீங்க. நம்ம தான் பார்த்து பத்திரமா போகணும். அதெல்லாம் சரி, பகல்ல ஓகே, நைட்டு அது மாப்பிள்ள சிலிண்டர்ல அடுப்பு பத்தவே அப்படின்னு சொன்னா தப்பா போச்சு. மாப்பிள்ள அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிலிண்டர் தூக்கி அடுப்பு மேல வச்சு பத்த வச்சிட்டு இருக்காப்ல. அடங்கொம்மால. அடக்கிருக்கு பய உள்ள. சரி மாப்பிள்ள, இளநில தண்ணி தான் இல்ல, அந்த தேங்காய்ட்டு கொஞ்சம் கூட சாப்பிடலான்னு சொல்லி கேட்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.